அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை. இன்று நல்லூர் கந்தன் ரதோற்சவம். கிரவல் அகழ்வினால் தமது கிராமம் பாதிக்கப்படுவதாக கிளிநொச்சி புதுக்காடு அழகாபுரி மக்கள் கவலை. அம்பாறை சம்மாந்துறை வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாட்டிற்கு எதிராக அமைதி வழி போராட்டம். கடமைகளுக்கு திரும்பாமல் இருக்கும் தபால் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோன் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு கொழும்பு காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கியவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் தேசபந்து தென்னக்கோன் தனது கடமைகளை செய்ய தவறியமையினால் நேற்று கைது செய்யப்பட்டார். தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி நேற்று அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்தது. அதன் பின்னர் கைது செய்யப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதிகளின் உருத்துரிமை நீக்குதல் சட்டமூலத்தின் 3 பிரதிகள் சபாநாயகருக்கு கிடைத்துள்ளன. ஜனாதிபதிகளின் உருத்துரிமைகளை நீக்குதல் சட்டமூலத்தின் 3 பிரதிநிதிகள் கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன சபையில் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றம் முன்பு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் கூடிய போது அதன்போதே அவர் நாடாளுமன்றத்தில் சபையில் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வழக்கு விசாரணைக்கு ஆஜராக தவறியதனால் அவரை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் டனுஜ்லா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே பிரதிவாதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பிரதிவாதி டயானா கமகேவின் பிணையாளர்களுக்கும் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவிற்கு எதிரான நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிச்சயம் தோற்கடிப்போம் என கடற்றொழில் நீதியியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில் அமைச்சில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சருக்கு எதிராக மாத்திரமல்ல, அதாவது அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு வருவது அது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பண்பு. அந்த பண்புக்கு நாங்கள் மதிப்பளிப்போம். இருந்த போதிலும் கூட எங்களுடைய அமைச்சரவை என்பது, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது, எங்களுடைய அரசாங்கம் என்பது ஒரு குடும்பம். அதனால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஏதாவது
தீங்கு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து, ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, எங்களுடைய அமைச்சர்களோ அல்லது எங்களுடைய பிரதி அமைச்சர்களோ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ எந்த விதமான குற்றச்செயல்கள் ஈடுபட மாட்டார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வருகின்ற நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாங்கள் அவைகளுக்கு முகம் கொடுப்போம். அது மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருகின்ற பொழுது இது நம்பிக்கையில்லா பிரேரணையை அவருக்கு எதிராக கொண்டு வர முடியுமா என்கின்ற சட்ட சிக்கலும் கூட இருக்கின்றது. இருந்தபோதும் கூட அப்படி நாங்கள் வருமாக இருந்தால் அவைகளுக்கு நாங்கள் ஒரு பாராளுமன்றமாக, ஒரு குடும்பமாக சேர்ந்து அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். நல்லூர் கந்தன் ரதோற்சவம் இன்றைய தினம் இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 24வது நாள் உற்சவமான ரதோற்சவம் இன்றைய தினம் காலை பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. காலை 6:15 அளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று ஆறுமுக பெருமான் வள்ளி தேவயானி சமேதராய் காலை 7:30 தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். அலங்கார கந்தனின் ரதோற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளதுடன் நேர்த்திக்கடன்களையும் நிறைவேற்றியிருந்தனர். வீதிவலம் வந்து அருட்காட்சி கொடுத்த ஆறுமுக பெருமான் காலை 8:30 மணியளவில் இருப்பிடத்தை அடைந்தார். அதனைத் தொடர்ந்து காலை 9:15 மணியளவில் ஆறுமுக பெருமானுக்கு பச்சை சார்த்தி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தில் நாளை காலை தீர்த்தோற்சவம் நடைபெற்று மாலை 5:30 மணிக்கு கொடியிறக்கமும் நடைபெறவுள்ளது. நாளை மறுதினம் மாலை 5:30 மணிக்கு பூங்காவன திருவிழா நடைபெற்று வருடாந்த திருவிழா நிறைவடைய உள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்று மாநகர சபை முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் மாநகர முதல்வர் சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சம்பிரதாயங்களுடன் சபை அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாநகர முதல்வரின் தலைமை உரையினை தொடர்ந்து முன்மொழிவுகள் வாசிக்கப்பட்டு சபையின் அனுமதிகள் பெறப்பட்டன.
மாநகர சபை உறுப்பினர் துரைசிங்கம் மதன் கடந்த 18ஆம் தேதி கர்த்தால் செயற்பாட்டின் போது நகரத்திற்குள் மாநகர சபை முதல்வரை அவமதிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்றமை தொடர்பில் சுட்டிக்காட்டியதோடு அங்கு இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்துமாறு கோரியிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த மாநகர முதல்வர் கர்த்தால் தினத்தன்று தான் சபை நடவடிக்கைக்கு தேவையான சில செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக மாநகர சபை வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கடை ஒன்றுக்கு முன்பாக தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நிற்பதைக் கண்டு இறங்கிச் சென்று அவர்களிடமே கர்த்தால் தொடர்பில் பேசியதாகவும் எந்த ஒரு வர்த்தகர்களிடமும் தான் எந்த அச்சுறுத்தலையும் விடுக்கவில்லை என குறிப்பிட்டார். தன்னை அவமானப்படுத்தும் வகையிலான கருத்துக்களை சிலர் தெரிவித்ததுடன் அவற்றினை பதிவு செய்து திரிவுபடுத்தி செய்திகளை வெளியிடுவதாகவும் முதல்வர் சுட்டிக்காட்டினார். பிரதி முதல்வர் டினேஷ் தானும் முதல்வருடன் உடனிருந்ததாகவும் வர்த்தக நிலையங்களை மூடுமாறு வர்த்தகர்களை முதல்வர் அடாவடியில் ஈடுபடவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சுமந்திரனின் தனிப்பட்ட தேவைக்காக கர்த்தால் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இதனால் சாதாரண அன்றாடம் தொழில் செய்து வரும் மக்கள் பாதிப்படைவதாகவும் தெரிவித்தனர். நகருக்குள் முதல்வரினை அவமதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பிலும் இதில் ஏதும் உண்மை இருக்கிறதா என்பது தொடர்பிலும் தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களிடம் கோரிய போதிலும் எதுவித பதிலும் வழங்கப்படவில்லை எனவும் தொடர்ந்து சத்துருக்கொண்டான் படுகொலைக்கு நீதி கோரிய விசேட பிரேரணை ஒன்றும் உறுப்பினர்களான ரகுநாதன் மற்றும் தயாள கௌரி ஆகியோரால் கொண்டுவரப்பட்டது. பிரேரணை முதல்வரினால் சமர்ப்பிக்கப்பட்டு சத்துருக்கொண்டானில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விபத்துக்கள் அதிகரிப்பதனால் வீதிகளில் திரியும் கட்டாக்காலி கால்நடைகளுக்கு 10,000 ரூபாய் அறவிட தீர்மானித்துள்ளதாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் விசுவமடு தேவிவரம் ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் கட்டாக்காலி கால்நடைகளில் நடமாட்டம் அதிகரித்து வீதி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் அதனால் வீதிகளில் திரியும் கட்டாக்காலி கால்நடைகளுக்கு 10,000 ரூபாய் அறவிட தீர்மானித்துள்ளதாகவும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன் தெரிவித்துள்ளார். இன்று புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். உண்மையில் கட்டாக்காலி கால்நடை மாடுகளால் நகர பகுதிகள் குறிப்பாக புதுக்குடியிருப்பு ஒட்டி சுல்தான் உடையார்கட்டு தேவிபுரம் விசமோடு ஆகிய பிரதேசங்களில் இரவு நேரங்களில் கட்டாக்காலி கால்நடைகளினுடைய மிக மோசமாக வீதிகளில் நடமாடுவதால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்றது. போக்குவரத்து பிரச்சனை காரணமாக நிறைய ஆக்சிடென்ட்களும் நடக்கிறது. அந்த வகையில் அந்த கட்டாக்காலி கால்நடைகளை நாங்கள் கட்டுப்படுத்தும் மூலமாக சென்ற எங்கள சபை அமர்விலே நாங்கள் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆதரவாக 14 பேர் அதுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்துறதுக்கு அதற்கான ஒரு நிதியை நாங்கள் அந்த கட்டாக்காலி கால்நடைகள் உரிமையாளரிடம் அறவுறதுக்கு நாங்கள் அதை சபை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு மாட்டை நாங்கள் கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் பெரும் மாட்டுக்கு 5,000 ரூபாயாகவும் கண்டு மாட்டுக்கு 3,000 ரூபாயும் சபையில் தீர்மானங்கள் இருந்தது. நாங்கள் இப்போ தற்போது 10,000 ரூபாயாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் போன அப்புறம் இந்த 10,000 ரூபாயாக நாங்கள் சபை தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். மற்றது இந்த தெருவிளக்குகள் உண்மையில போடப்பட வேண்டிய இடங்களில் எங்களுடைய சபையினுடைய வருமானங்களை ஈட்ட வேண்டிய தேவை இருக்குது. வருமானங்களை ஈட்டி அதன் பார தொகையை வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய மின்விளக்குகள் எங்களுடைய அபிவிருத்தி விடயங்களை செய்ய இருக்கிறோம். குறிப்பாக இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் 12 வட்டாரங்கள் இருக்குது. தற்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மின்விளக்குகளை திருத்துவதற்காக நாங்கள் இப்போ இருக்கிற இந்த லைட்டுகளுக்குரிய பழுதடைஞ்ச லைட்டுகளுக்குரிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரவல் அகழ்வினால் தமது கிராமம் பாதிக்கப்படுவதாக கிளிநொச்சி புதுக்காடு அழகாபுரி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு விமானப்படை தளத்திற்கு அண்மையில் கிரவல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தமது கிராமம் பாதிக்கப்படுவதாக புதுக்காடு அழகாபுரி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிரவலை அகழ்ந்து செல்லும் 100க்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் புதுக்காடு அழகாபுரி வீதியினூடாக செல்வதனால் தமது கிராமத்தின் புனரமைக்கப்படாத வீதி மேலும் சேதமடைவதாகவும் காற்று மாசு ஏற்படுவதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால் உரிய அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கவனம் எடுக்க தவறினால் டிப்பர் வாகனங்கள் செல்ல விடாது போராட்டம் நடத்தப்படும் எனவும் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராமத்துல நீண்ட காலமாக கிராமத்தின் வீதியை வழிமறித்து கற்குவாரியிலிருந்து கிரவல் அகழ்வு நகர்ந்து கொண்டிருக்குது. இது அம்பகாமத்துல இருந்து பழைய கண்டி வீதி, அம்பகாமம் வீதி தான். அம்பகாமத்திலிருந்து வர இந்த வீதியில
எங்களுடைய அழகாபுரி என்ற கிராமத்தின் ஆரம்பத்துல இருந்து அழகாபுரி முடிவு வரைக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் வீதி வந்து புனரமைக்கப்படாம இருக்குது. இந்த வீதி வந்து புனரமைக்கப்படாம இருக்குது என்று சொல்லி சொன்னா அங்காலையும் வீதி புனரமைக்கப்பட இல்லை. ஆனா அதுல வந்து கிராமத்துல மக்கள் இல்லை. இதுக்கு வந்து நாங்கள் வந்து 300க்கும் மேற்பட்ட குடும்பம் அழகாபுரி கிராமத்திலையும் 500க்கும் மேற்பட்ட குடும்பம் மாவடி கிராமத்திலையும் வசித்து வர நேரத்துல வந்து சிறுவர்கள் வந்து காமநார மகா வித்தியாலயம் நோக்கி போகிறார்கள். அவர்கள் பாடசாலைக்கு செல்றதோ அல்லது போனா எங்களுக்கு வந்து பஸ் சேவைன்றது 2 தான் இருக்குது ஒரு நாளைக்கு. அந்த பஸ் சேவை இல்லை, நாங்கள் ஒரு ஆட்டோவிலையோ அல்லது போனா ஒரு பைக்லயோ போறதா இருந்தா நிறைய அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இந்த மண்ணகழ்வு வந்து எங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மண்ணகழ்வை வந்து எங்களுக்கு நிறுத்தி இந்த வீதியை வந்து நீங்க அபிவிருத்தி செய்து தர வேணும். எங்களோட வீதியை புனரமைப்பு செய்து தந்து போட்டுதான் இதால கிரவலோட வேணும். அல்லாட்டி அதுக்குரிய வாக்குறுதியை தாங்கோ. வாக்குறுதி வந்து நிஜமான வாக்குறுதியா இருக்கணும். எங்களுக்கு வந்து நம்ப தகுந்த வாக்குறுதியா இருக்கணும். முதலாவது எங்கட வீதியை கட்டாயம் நீங்க செய்து தரத்தான் வேணும். பிரதேச மெப்ல கூடிய எங்கட ரோடு இருக்குது. ஆனா அதை செய்து தரதுக்கு எந்தவித அமைச்சு முன்வரையில் எங்களுக்கு எந்த அமைச்சு கட்டாயம் முன்வரணும். வீதி அபிவிருத்தி செய்து தந்தா பிறகு கிரவல் விநியோகத்தை நீங்கள் அடுத்த வீதி அபிவிருத்திக்கு நீங்கள் கொண்டு செல்லலாம். அல்லது இந்த வீதி ஊடாக கிரவல் அபிவிருத்தியை வந்து நீங்கள் மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு வீதி கட்டாயம் முக்கியம். எங்களுக்கு வீதியை செய்து தர வேண்டும். மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சங்கத்தினர் இன்று ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 19வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்று குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் முச்சக்கர வண்டி சங்கத்தினர் ஆதரவு வழங்கியதுடன் போராட்டத்தில் பங்கேற்றனர். குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. இன்றைய போராட்டத்தில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் பங்கேற்று போராட்டம் குறித்து கேட்டறிந்து கொண்டார். போராட்டத்தை தொடர்ந்து மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மாவட்ட செயலகம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டிய நாங்கள் இன்று நாட்டை விட்டு கலைக்கப்படுவதை போல தீ விட்டு கலைக்கப்படுவது போல மாறிக்கொண்டு வருகிறோம். இந்த தீவை ஒரு குறிப்பிட்ட மக்கள் கரையோரப்பாதி மக்கள் யாருக்குமே தாய் வாய்க்க முடியாது. இது ஒட்டுமொத்த தீவு, ஒட்டுமொத்த மக்கள் வாழ்கிற தீவு. எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாழ வேண்டியவர்கள். நாங்கள் போராடி காக்க முற்பட்ட மண்ணை நாங்கள் விற்க முடியாது. வெளிநாட்டவர்களுக்கு நாங்களும் இந்த மண்ணிலே அனுமதி எடுத்து கடற்கரை போக முடியாது. அனுமதி எடுத்து எங்கள் தீவை சுற்றி வலம் வர முடியாது. இது மக்கள் வாழுகிற பூமி. ஆகவே இது எங்கள் தீவு எங்களுக்கு வேண்டும். எங்கள் மண் எங்களுக்கு தேவை. இதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். நாங்களே எங்கள் மண்ணில் நின்று எங்கள் மண்ணை தாங்கள் என்று கேட்கின்ற துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆகவே இனி அனுமதிக்க முடியாது. எங்கள் மண்ணை விட்டு அனைத்து இந்த மின்சக்தி வலுக்கொண்ட இந்த காற்று மின்சக்தி வெளியேற வேண்டும். எங்களது இந்த மாவட்டத்துக்கு காற்றாலையும் கனியமண் அகழ்வும் முற்றாக தடை செய்ய வேண்டும் என்பது எங்களது முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது. இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த போராட்டத்திலே கலந்து இந்த போராட்டத்தை வெற்றியை நோக்கி பயணிக்க உறுதி பூட வேண்டும் என இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அம்பாறை சம்மாந்துறையில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாட்டிற்கு எதிராக அமைதி வழி போராட்டம் இடம்பெற்றது. அம்பாறை சம்மாந்துறை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட வளத்தாப்பிட்டி கிராமத்தில் நீண்டகாலமாக வனஜீவராசிகள் திணைக்களம் பாவித்து வந்த பல்தேவை கட்டடத்தை மீண்டும் மக்கள் பாவனைக்கு வழங்குமாறு கோரி போராட்டம் இன்று பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் குறித்த பலதேவை கட்டிடமானது மக்கள் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. யானை மனித மோதல் காரணமாக இப்பிரதேசத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்காலிகமாக இக்கட்டிடத்தை வன்யஜீவராசிகள் திணைக்களம் பெற்றுக்கொண்டது. மீளவும் மக்கள் பாவனைக்கு கட்டிடத்தை வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது இடித்தளிக்கப்படுவதை அடுத்து கிராம மக்கள் அமைதி வழியில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். போராட்ட இடத்திற்கு சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கலந்துரையாடியதோடு அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டார். வவுனியா மாவட்ட பாடசாலைகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்ட பாடசாலைகளுக்கான கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. பாடசாலை மட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இலங்கை கிரிக்கெட் சபை மற்றும் வவுனியா துடுப்பாட்ட சங்கம் இணைந்து குறித்த செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. இதன்போது 130 வீர வீராங்கனைகளுக்கு காலணிகளும் 2 பாடசாலைகளுக்கு 32 காலணிகளும் மேலும் 5 பாடசாலைகளுக்கு தலா 2,50,000 ரூபாய் பெறுமதியான விளையாட்டு உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன.
வடக்கு மாகாண துடுப்பாட்ட சங்க தலைவர் ஜோ பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு உத்தியோகஸ்தர் தே கமலன் மற்றும் கிரிக்கெட் பயிற்சியாளர்கள், சங்க முக்கியஸ்தர்கள், அதிபர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். நுவரேலியாவில் பிறப்புச் சான்றிதழ் இல்லாத குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. நுவரேலியா மாவட்டத்தில் பிறப்புச் சான்றிதழ் இல்லாத அனைத்து குழந்தைகளுக்கும் பிறப்புச் சான்றிதழை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நுவரேலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகொன் தெரிவித்துள்ளார். நுவரேலியா மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற குழந்தை மற்றும் மகளிர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பிறப்பு சான்றிதழ் இல்லாதமையினால் சிறுவர்கள் பலர் உரிய வயதிலேயே பாடசாலை சேரும் தருணத்தில் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இந்நிலையை கருத்தில் கொண்டு நுவரேலியா மாவட்ட பதிவு திணைக்களத்துடன் இணைந்து நடமாடும் சேவைகளை நடாத்தி பிறப்பு சான்றிதழ் இல்லாத அனைத்து குழந்தைகளுக்கும் உடனடியாக பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். நுவரேலியா மாவட்டத்தில் பாடசாலை செல்லாத சிறுவர்களை பாடசாலையில் சேர்த்தல், 16 வயதை நிறைவு செய்தும் பாடசாலைக்கு செல்லாத சிறுவர்களை தொழிற்பயிற்சி கற்கை நெறிகளில் சேர்த்தல், போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக பாடசாலை செல்லாத சிறுவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல், வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியும் தாய்மார்களின் பிள்ளைகள் குறித்து ஆய்வு செய்தல் போன்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நுவரேலியா மாவட்ட செயலாளர் ஷாலிகா லிடிகும்பர, நுவரேலியா மாவட்ட பிரதேச செயலாளர்கள், கல்வி பணிப்பாளர்கள், போலீஸ் அதிகாரிகள், தொழிலாளர் அலுவலக அதிகாரிகள், சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினர் ஜனாதிபதியை சந்தித்தனர். கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவை சந்தித்தனர். வருடத்திற்கு 3 முறை நடைபெறும் கத்தோலிக்க ஆயர் பேரவையில் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து கர்தினால் ஆண்டகை ஜனாதிபதிக்கு விளக்கினார். மேலும் கத்தோலிக்க சபையில் எழுப்பப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹாரல்ட் அந்தோனி பெரேரா மற்றும் பேரவையின் உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் தொடர்பில் அசமந்த போக்குடன் செயற்படுவது ஆரோக்கியமானது அல்ல என நீதி, சமாதான, நல்லிணக்க பணியகம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் வீதி விபத்துக்களால் இடம்பெறும் அவலநிலை தொடர்பில் வடக்கு மாகாண நீதி, சமாதான, நல்லிணக்க பணியகம் ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது. இன்று ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் அவலநிலை தீர்ந்த பாடில்லை. தொடர்கதையாக சொத்துழப்புகளும் உயிரிழப்புகளும் உரிமை இழப்புகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாய் மெல்ல அழியும் இனமாய் மாறிக்கொண்டிருக்கின்றோம். மிகவும் சன நெருக்கடியான முக்கியமான சந்திகளில் சமிக்கை விளக்குகளை பொருத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல் தலைமைகள் உடனடியாக ஆவண செய்ய வேண்டும். பாரவூர்தி உரிமையாளர் சங்கங்கள், தனியார் மற்றும் அரச போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஆகியன தங்கள் அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய சாரதிகளுக்கான தொடர் உள்ளநல ஆலோசனைகள் வழங்கலை முதன்மைப்படுத்தி அவர்களின் உள்ளநல மேம்பாட்டை உறுதிப்படுத்தி பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க உடனடியாக முன்வர வேண்டும். அது தொடர்பான சில திட்டமிட்டப்பட்ட ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளையும் நடைமுறைப்படுத்த இப்படியான அமைப்புகள் முன்வருவது காலத்தின் கட்டாயமானதாகும் என நீதி, சமாதான, நல்லிணக்க பணியகம் குறிப்பிட்டுள்ளது. கடமைகளுக்கு திரும்பாமல் இருக்கும் தபால் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பணிப்புறக்கணிப்பை தொடர்ந்து கடமைகளுக்கு வராமல் இருக்கும் தபால் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடமைகளுக்கு திரும்பாதவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 19 கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 17ஆம் தேதி முதல் தபால் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வீடொன்றில் இருந்த தளவாட பொருட்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றினுள் இன்று அதிகாலை புகுந்த வன்முறை கும்பல் வீட்டில் இருந்த தளவாடங்களை தீ வைத்து எரித்துள்ளது.
ஆலயத்திற்கு 500 மீட்டர் தூரத்தில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் குடும்பத்தினர் இன்று காலை நல்லூர் தேர் திருவிழாவிற்கு சென்ற வேளை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்து வரவேற்பறையில் காணப்பட்ட தளவாடங்களுக்கு தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். வீட்டிலிருந்து பெரும் புகை வருவதை அவதானித்த கோவிலுக்கு சென்ற நபர்கள் அயலவர்களுடன் அறிவித்து அயலவர்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். சம்பவத்தை அறிந்து ஆலயத்தில் இருந்து வீடு திரும்பிய உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செய்துள்ளார். கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழுக்களை வலுப்படுத்தல் தொடர்பான 2ஆம் கட்ட செயலமர்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழுக்களை வலுப்படுத்தல் தொடர்பான 2ஆம் கட்ட செயலமர்வு இன்று இடம்பெற்றது. வேர்ல்டு விஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற செயலமர்வில் வளவாளர்களாக கிளிநொச்சி மாவட்ட சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகஸ்தர் எஸ் ஜெகன் கணேஷ் மற்றும் வேர்ல்டு விஷன் நிறுவனத்தினர் கரைச்சி கண்டவாளை பிரதேச திட்ட முகாமையாளர் மெக்டஸ்லின் ஹொயின்டஸ் ஆகியோரும் பங்கேற்றனர். கோணாவில் ஊற்றுப்புலம், ஸ்கந்தபுரம், அக்கராயன், புதுமுறிப்பு, செல்வாநகர், கிருஷ்ணபுரம், மலையாளபுரம், பாரதிபுரம், விவேகானந்தர் நகர், உதயநகர் மேற்கு, அம்பாள்குளம், அம்பாள் நகர், மருத்தகர், பன்னங்கண்டி ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த செயலமர்வு நடத்தப்பட்டது. அத்துடன் வன்னேரிக்குளம், ஆனை விழுந்தான்குளம், கண்ணகைபுரம், பொன்னகர், உதயநகர் கிழக்கு, ஆனந்தபுரம், தொண்டமான் நகர், கனகாம்பிகை குளம், திருவையாறு, திருவையாறு மேற்கு, இரத்தினபுரம், கிளிநகர், கனகபுரம், திருநகர் தெற்கு, திருநகர் வடக்கு, கணேசபுரம், ஜெயந்தி நகர், பெரியபரந்தன், உருத்திரபுரம் வடக்கு, உருத்திரபுரம் கிழக்கு, உருத்திரபுரம் மேற்கு, சிவநகர், வட்டக்கச்சி, சிவிக் சென்டர், மாயவனூர், ராமநாதபுரம், மாவடியம்மன் ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கியதாகவும் செயலமர்வு இடம்பெற்றது. சிறுவர் அபிவிருத்தி குழுக்களை வலுப்படுத்தல், செயற்றிட்டம் தயாரித்தல், இடம் மற்றும் ஆபத்துக்களை வரைபடமாக தயாரித்தல், சிறுவர் பிரச்சினைகளை ஆபத்துக்கள் தொடர்பான வரைபடம் தயாரித்தல், எதிர்கால திட்டமிடல்கள் அறிக்கையிடல் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பாரப்படுத்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. செயலமர்வின் இறுதியில் கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழுக்கள் செயலமர்வின் விடயங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் படிவங்கள் மற்றும் காகிதாதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த செயலமர்வில் வேர்ல்டு விஷன் நிறுவன உத்தியோகஸ்தர்கள், குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள், கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழுக்களை சேர்ந்த கிராம அலுவலர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பொது அமைப்பின் உறுப்பினர்கள், கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழு அங்கத்தவர்கள், கிராமிய மற்ற அமைப்புகளின் அங்கத்தவர்களும் இதிலே பங்கேற்றனர். மட்டக்களப்பில் தலசீமியாவை காவி இனங்காண்பதற்கான குருதி பரிசோதனை பாடசாலைகளில் இடம்பெற்றது. நாட்டில் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே தலைசீமியா ஹாவியை இனங்காண்பதற்கான குருதி பரிசோதனை இடம்பெற்று வருகின்ற நிலையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பாடசாலைகளிலும் குருதி பரிசோதனை இடம்பெற்றது. 19 பாடசாலைகளில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தலசீமியா குருதி பரிசோதனை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயசூரியன் வழிகாட்டலில் நடைபெற்று வருகிறது. இன்று கோட்டை கல்லாறு மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவ மாணவியர்களுக்கு குருதி பரிசோதனை நடைபெற்றது. இப்பரிசோதனையில் களுவாஞ்சிக்குடி பிராந்திய மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் எஸ் யோகேஸ்வரன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள், பெரிய கல்லாறு வைத்தியசாலை தாதிய உத்தியோகஸ்தர்கள், சுதாஜனன் பொது சுகாதார மருத்துவ தாதிய குகதசோதி ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாட்டில் தலசீமியா காவியை இல்லாதொழிப்பதை நோக்கமாக கொண்டு அரசினால் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதனைகளினால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்கள் மற்றும் கடைகளுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் உணவகங்களுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட ஒட்டுசுட்டான் முத்தையன்கட்டு மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்கள் மீது கடந்த 6ஆம் தேதி திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.
இதன்போது நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று மாங்குளம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் உணவகங்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் குற்றத்தை ஒப்புக்கொண்ட கடை உரிமையாளர்களுக்கு மொத்தமாக 2,40,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. அத்துடன் மாங்குளம் பகுதியில் உள்ள 2 கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை படையினர் துன்புறுத்துகின்றனர் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நீதிக்கான வாய்ப்புகள் எப்போதும் குறைவாகவே உள்ளன என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. அதுடன் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சீர்திருத்த வாக்குறுதிகளுடன் பதவியேற்று 1 வருடமாகியுள்ள நிலையில் படையினர் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை துன்புறுத்துகிறார்கள், கொடூரமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் எனவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக இலங்கையில் சுமார் 20 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை தொடர்பில் எப்போதுமே விசாரணைகள் நடைபெறவில்லை. இந்த பின்னணியில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களையும் மனித உரிமைகள் பாதுகாவலர்களையும் புலனாய்வு அமைப்புகள் அச்சுறுத்தும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்களை தன்னிச்சையாக தடுத்து வைக்கவும் துன்புறுத்துவதற்கும் இலங்கை அதிகாரிகள் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரங்களை பயன்படுத்துகின்றனர் என மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அமெரிக்காவிற்கு பின்னர் பிரித்தானியாவிற்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை பிரித்தானியாவிற்கான பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு அரசு நிதியிலிருந்து நிதி வழங்கப்பட்டதாகவும் 16.9 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண கல்வி வலயத்தின் மாணவர்கள் நாடாளுமன்ற மாணவர் விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தில் மாணவர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு உட்பட யாழ்ப்பாணத்தின் 14 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் நாடாளுமன்றம் தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. யாழ்ப்பாண வலய மாணவர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும். மாணவர் நாடாளுமன்றம் என்ற எண்ணக்கரு பாடசாலைகளூடாக தேசிய நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை உருவாக்குவதற்கும் அது குறித்து ஒரு கருத்தாடலை கட்டியெழுப்பவும் பங்களிக்கிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் கருத்தியல் பெறுமதி குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் அடையாள ரீதியிலான பரிசாக பெறுமதியான மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசன்னை சந்திக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் முப்படை ஒருங்கமைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்கொல்ல ஆகியோருடன் குறித்த பாடசாலைகளின் அதிபர்கள், கல்லூரிகளின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பலர் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். பொரளை போலீஸ் பிரிவின் மொடல் ஃபார்ம் வீதி தாழிறங்கியுள்ளது. பொரளை போலீஸ் பிரிவின் மொடல் ஃபார்ம் சந்திக்கு அருகில் DS சேனநாயக்க சந்தி வரையான கொழும்பு செல்லும் வீதியில் தாழிறக்கம் ஏற்பட்டுள்ளதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் முடிந்தவரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவித்தல் விடுத்துள்ளனர். மொடல் ஃபார்ம் சந்தி ஊடாக கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் மொடல் ஃபார்ம் சந்தியிலிருந்து பொரளை மயானம் சுற்றுவட்டத்தை நோக்கி சென்று ஃபேஸ்லைன் வீதிக்குள் நுழையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராஜகிரியவில் இருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் ஆயுர்வேத சுற்றுவட்டத்தில் இருந்து கோட்டா வீதி வழியாக கொழும்புக்குள் நுழையலாம். கொழும்பிலிருந்து மொடல் ஃபார்ம் சந்தி ஊடாக ஜெயவர்தனபுர வீதியை நோக்கி செல்லும் வாகனங்கள் DS சேனநாயக்க சந்தியில் இடதுபுறம் திரும்பி பொருளை சந்தி வழியாக கோட்டா வீதி ஊடாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதிக்குள் நுழைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மேலதிக செய்திகளுக்கு இது டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மெரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.